நான் ஒரு குழப்பமான சிச்சுவேஷனில் இருக்கேன், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. டெக்னிக் பேர் சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்சிங். எப்பயுமே அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் க்ளவுடடாக தான் இருக்கும், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும், சரியான பெர்ஸ்பெக்டிவ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் யாராச்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு ஆள் இருந்தால் சூப்பர். அவங்களோட ஹெல்ப்பையும் சப்போர்ட்டையும் நம்ம வாங்கிக்கலாம். பட் நம்ம எல்லார் லைஃப்லையுமே ஒரு சில சிச்சுவேஷனில் நம்மளே தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டெக்னிக் ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயம் சொல்ல போகிறேன். அந்த 3 விஷயமே நம்ம ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஃபர்ஸ்ட் விஷயம், டிஃப்ரெண்ட் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ணுறது. அதாவது நம்ம ஃபியூச்சரில் இருந்துட்டு நம்ம பாஸ்ட்டை பார்க்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை நான் திரும்பி பார்த்தேன்னா அது ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது. ரெண்டாவது விஷயம், அப்சர்வர்ஸ் வியூ பாயிண்ட். நமக்கு நடக்கிற சிச்சுவேஷனை வெளியே இருந்து ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்குறது. மூணாவது விஷயம், தேர்ட் பர்சன் செல்ஃப் டாக். இப்போ நான் கோவமாக இருக்கேன்னு வச்சுக்கோம். நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக டான் கோவமா இருக்கான், அவன் ஏன் கோவமா இருக்கான், இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல அதே சிச்சுவேஷனை அப்ரோச் பண்ணுறது. இது எல்லாத்தையும் ஒரு ஒன்லைனரில் சொல்லணும்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணி அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்கு பெட்டர் கிளாரிட்டியும் பெட்டர் பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். அதனால அந்த சிச்சுவேஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம்.